ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்ததுங்க. சஷ்டி விரதம் அன்னைக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி தான். ஒரு மந்த்துக்கு 2 டைம்ஸ் வந்து வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு 2 தடவை வருங்க. ஒரு இதில் இருக்க முடியலன்னா இன்னொரு இதில் இருக்கலாம். நான் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து தேய்பிறை சஷ்டி இருந்தேன். எப்போவுமே வளர்பிறை தான் சூஸ் பண்ணுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா தேய்பிறையில் இருந்தேன். ஸோ அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கோலம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து அந்த காட்டு யானம் அரிசி ஒரு 1/2 கிலோ அப்படி இருந்தது. ரொம்ப நாளாக அது யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். சரி மாவுக்கு இந்த டைம் போட்டு அரைச்சிடலாம். இந்த வீக்குக்கு ஒரு வீக்குக்கு ஒரு மில்லட் அந்த மாதிரி சேர்த்துட்ருக்கேங்க. அதாவது மாவு அரிசியோடு சேர்த்து அரைக்கும் போது. ஸோ இந்த வீக்கு பார்த்திங்கன்னா அந்த காட்டு யானம் அரிசி அதை சேர்த்து அரைச்சி வச்சிடலான்ட்டு. ஏன்னா அடுத்த நாள் மண்டே. ஸோ ஸ்கூலுக்கு காலையில் டிஃபனுக்கெலாம் வேணும்னு சொல்லிட்டு அதனால் இந்த வீக் அந்த அரிசி ஊற வச்சு அரைச்சிருந்தேன். அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லைங்க. எப்பயும் போல் இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வந்துச்சு. லாஸ்ட் வீக்கில் ஒரு 3 டேஸ் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறமா வீட்டை கூட்டி தொடச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு இருப்பேன். இதுதான் டைமிங் அந்த மாதிரி இல்லாமல் என்னால் எவ்வளோ நேரம் சாமிக்கிட்ட பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து உதிரி பூ தான் இருந்தது, சாமந்தி பூ. அதனால் அது தனித்தனியாக இருந்ததுனால அந்த பூவை வச்சுக்கிட்டேன். அந்த ஒட்டுக்கா அந்த பூ மாறு போட்டு வைக்கிறத விட இந்த தனித்தனியாக பூ வைக்கிறதே என்ன சாமிக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா குக்கர் அதுக்கு முன்னாடி நாள் தான் புதுசாக வாங்கியிருந்தேன். சரி அதில் ஃபஸ்ட்டு பாயாசம் வச்சிடலான்ட்டு பாசிப்பருப்பு பாயாசம், பருப்பு வேக வைக்கிறதுக்காக பாசிப்பருப்பு பாயாசம் தான் வச்சுருந்தேன். வெல்லம் வந்து வடித்து தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துவேன். ஏன்னா அடியில் கொஞ்சம் மண் இருக்குங்கிறதுனால. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு பாயாசம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு சரி கொஞ்சம் வந்துட்டு அன்றைக்கி சண்டே பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருந்ததுனால வடை போடலாம் அப்படின்ட்டு வடைக்கும் கொஞ்சம் இந்த பட்டாணி பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் கார வடையும் தட்டி போட்டுக்கிட்டேன். அன்றைக்கி வந்து ஒரே ஒரு இதுதான் பச்சை மிளகாலேயே ரொம்ப பழுத்த மிளகா ஒன்று தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் வடை வந்து ரொம்ப கலராக இருந்தது. இதுக்கு வந்துட்டு நம்ம நார்மல் மிளகாத்தூளை விட நம்ம பச்சை மிளகா போட்டோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடா உப்பு எதுவுமே அந்த இதெல்லாம் போட மாட்டேன். அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக அந்த மாதிரி தான் வரும், கொஞ்சம் நைஸாக இல்லாமல். அதே மாதிரி மிக்சியில் தான் ஆட்டிக்குவேன், கொரன்னு ஆட்டிக்குவேன். ரொம்ப போட்டு நைஸாக ஆட்டாமல் அந்த பட்டாணி பருப்புலாம் தேயிற மாதிரியே போட்டு ஆட்டிக்குவேன். அந்தளவுக்கு தான் கன்சிஸ்டன்சியை வச்சுருப்பேன். 2 மணிக்கு இல்லை அந்த டைமுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிரசாதம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே அன்றைக்கி சாப்பாடு வேலையும் எல்லாமே முடிஞ்சுது. சரின்னு கடைசியாக வடை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு போட்டோன்னே பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டீல் கடாய்ங்கிறதுனால கீழே ஒட்டும். அதை வந்து நம்ம கத்தியில் எடுத்து விட்டோம்னா அழகாக அப்புறமே வந்துடும். அப்போதைக்கு சாமிக்கு தேவையான பிரசாதம் மட்டும் போட்டுவிட்டேன். ஏன்னா வேணுங்கும்போது சாயந்தரம் டீ வைக்கும்போது கூட போட்டுக்கலான்ட்டு ஒரு 5-6 வடை மட்டும் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு அதையே சாமிக்கு வச்சு படைச்சி கும்பிட்டாச்சு. தேங்காய் எண்ணெயில் பிடிச்சா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வருது. வேறு என்ன வரும்? அது நல்லா இருக்கா? தேங்காய் எண்ணெய் தான் இருக்கிறது நல்லது.
பிரசாதம்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கந்தசஷ்டி கவசம் படிச்சிரணும். அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கந்தசஷ்டி கவசம்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா விளக்கேத்தி சாமி கும்பிட்டு முடிப்போம். எங்கள் டே அன்றைக்கி இந்த மாதிரி தாங்க போச்சு. உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. தேங்க்யூ.